ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் நான் எப்படி பூஜை பண்ணுறேன், நம்ம வீட்டை எப்படி மங்களகரமாக வச்சுக்கலாம், சின்ன சின்ன பூஜா டிப்ஸு, என்னுடைய பூஜை அறைகள், நான் எப்படி நம்ம நிலவாசலில் பூஜை பண்ணுறது, குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறது, முருகர் எப்படி வழிபாடு பண்ணுவேன், சங்கடா சதுர்த்திக்கு விநாயகரை எப்படி பூஜை பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு துளசி மாடம் இருக்கும். துளசி மாடம் இல்லைனா கூட ஒரு துளசி செடியை வச்சு நிறைய பேர் பூஜை பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போல் தான் துளசி மாடம் நம்மளால் வாங்க முடியல அப்படின்னா செங்கல் வச்சே நம்ம வந்து சாமி கும்பிடலாம். ஸோ சுற்றி நான் செங்கல் வச்சு நடுவில் துளசி மாடம் வச்சு தான் நான் இப்படி தான் வாசலுக்கு வெளியே, அதாவது வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் தான் நான் வச்சுருக்கேன். வடக்கு இருக்குல்ல, வடக்கு திசையை நோக்கி தான் துளசி மாடம் வைக்கணும். அதே போல் நான் தீபம் வந்து கிழக்கு நோக்கியே ஏற்றுவேன், வடக்கு நோக்கி ஏற்றுவேன். இது ரெண்டு பக்கம் ஏற்றுறதுமே சிறந்தது. நம்ம வந்து வாசலை பார்த்த மாதிரி வச்சுருக்கிறதுனால நான் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றுறேன். ஒரு வார வெள்ளிக்கிழமையும் நான் துளசிக்கு பூஜை பண்ணிவிட்டு வழிபட்டுட்டு வரேன். துளசியை வந்து வாசலில் வச்சு வழிபடுறது நம்ம லக்ஷ்மி தாயாரை தான் துளசியின் மறு ரூபமாக சொல்கிறோம். ஸோ என்றைக்குமே லக்ஷ்மி நம்ம வீட்டில் வாசம் செய்யும்போது வீட்டில் எந்த ஒரு அந்த கெட்ட சக்தி வர்றதுக்கான வாய்ப்புலாம் குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. துளசி மாடம் வச்சுருப்பாங்க, ஆனால் பூஜை பண்ண மாட்டாங்க, விளக்கேற்ற மாட்டாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதில் பேட் வைப்ரேஷன் வரும். நம்ம வீட்டில் தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சின்ன சின்ன தப்பு தான் பண்ணுவோம், அதை சரி பண்ணிக்கிட்டாலே நம்ம வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும். இப்போ வாரம் நான் துளசிக்கு வழிபாடு செய்கிறேன். ஒரு வாரம் என்னால் முடியலன்னா நான் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமையே அந்த வழிபாட்டை செஞ்சுருவேன். வெள்ளிக்கிழமை நான் வெளியே போகிறேன், என்னால் செய்ய முடியலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து அது வந்து ஒரு மாதிரி ஒரு வாரத்துலேயே அந்த குங்குமம் மஞ்சள் எல்லாம் கலைஞ்சா மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் வாரம் ப்ரே பண்ணுறோம். என்னால் முடியாத டைம் நான் வியாழக்கிழமையே பூஜை பண்ணி விளக்கேற்றி வச்சுடுவேன். இது வந்து அணையாத விளக்கு, காற்றடிச்சாலும் வெளியே விளக்கு அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்கும். ஒரு ஓரமாக ஏற்றி வச்சுடுவேன். என்னால் முடிஞ்சால் ஒரு கற்கண்டு வைப்பேன், அப்படி இல்லையா திராட்சை வைப்பேன், பாதாம் இருந்தால் 4 வைப்பேன். அதை ஒரு 4 எறும்பு கட்டெரும்பு எடுத்துகிட்டு போய் சாப்பிடும். நம்ம வந்து சிறந்ததிலே மிகப்பெரிய தானமே அன்னதானம் தான். கடவுளுக்கு நம்ம ஒரு நாளும் செய்கிற தொண்டு வந்து நம்மளை நல்ல இடத்துல வச்சுருக்கோம். நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ, நம்ம ஒரு நாள் செய்கிற பாவத்தையும் புண்ணியத்தையும் வந்து பார்த்துட்ருக்கவங்க யாருன்னா கடவுள் தான். ஸோ அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி இருக்கும். நம்ம அவங்களுக்காக எவ்வளோ சொத்து பணம் அதெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது. பாவத்தை சேர்த்து வைக்காமல் இருந்தால் அதுவே போதும். அந்த சின்ன சின்ன பாவத்துக்கு தான் இது போல் சின்ன சின்ன புண்ணியம் பரிகாரம்லாம் நம்ம செய்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க படிக்கணும்னு நிறைய விஷயத்துக்காக ஃப்யூச்சரில் ஆசைப்படுவாங்க. சீட்டு கிடைக்காம போயிடும், மார்க் குறைஞ்சிரும். இது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன தடைகளாக வரும். தடைகள்லாம் நீங்கணுன்றதுக்காக தான் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான் இப்படி ப்ரே பண்ணுறேன். நான் உங்களுக்கு இப்போ காமிச்ச வீடியோஸ் எல்லாமே ஒரு வார வெள்ளிக்கிழமையும் என்னுடைய பூஜை எப்படி பண்ணுறேன், நான் நிலவாசலை எப்படி வச்சுக்கிறேன், நம்ம வீட்டை எப்படி மங்களகரமாக வச்சுக்கலாம், சிம்பிளாக செய்யக்கூடியது தான். நீங்கள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட பொறுமையாக இந்த வேலையை நீங்கள் பொறுமையாக செய்யலாம். ஏன்னா 1 மணிக்கு சுக்கிரவார, வெள்ளிக்கிழமையில் வர்றது சுக்கிரவார, செவ்வாய்க்கிழமை வந்தால் அது வந்து நம்ம முருகருக்கு செவ்வாய் ஓரே சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே காலையில் 6 to 7, 8 to 9, 1 to 2, திரும்ப ஈவினிங் 8 to 9 அப்படின்னு தான் வரும். அந்த டைம் நீங்கள் வந்து தாராளமாக விளக்கேற்றலாம். பட் வந்து காலையில் செய்கிறது ரொம்ப சுபிக்ஷம் சொல்லுவாங்க. ஏன்னா மதியம்லாம் வந்து சாமி கோவிலே மதியம் சாத்திடுவாங்க. 1 மணிக்கு மேலே பூட்டி தான் வச்சுருவாங்க. அதில் வந்து சாமி வந்து அந்தளவுக்கு பலன் குறைவாக இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ எப்போவுமே நம்மளுடைய நிலவாசல் வந்து இப்படி தான் மாக்கோலம் போட்டு மங்களகரமாக வச்சுப்பேன். எனக்கு மாக்கோலம் போட்டால் குழந்தைங்க களைச்சிடுவாங்கன்றது மட்டும்தான் பிரச்சனை. இல்லைனா அரிசி மாவு கோலம் போட்டுருவேன். எப்போவுமே 2 விளக்கு வாசலில் ஏற்றி வச்சு, பூ வச்சு, வேப்பலை வச்சு, அந்த எலுமிச்சை பழம் வந்து நான் எப்போ வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை இந்த மாதிரி டைம் மட்டும் எலுமிச்சை பழம் கட் பண்ணி வைப்பேன். ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணால் 1000 தலைகளை பலி கொடுத்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கண் திருஷ்டி அதிகமாக இருந்தால் அப்போ நம்ம கட் பண்ணி வைக்கலாம். ஸோ எப்போவுமே நிலவாசலில் ஊதுவத்தி காட்டும் போது நான் மேலேயும் ஆகாயத்துக்கும் காட்டிட்டு தான் வருவேன். நான் என்கிட்ட என்னென்ன பூ இருக்கோ அந்த பூக்கள்லாம் போட்டு தான் படைப்பேன். வெற்றிலை தீபம் நான் முருகருக்கு இப்படி தான் போட்டு வழிபட்டுட்டு வருவேன். ஒரு செவ்வாய்க்கிழமை, சஷ்டியில், கிருத்திகையில் இந்த தடங்கள் இல்லாமல் நான் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு காரணம், எந்த ஒரு வேண்டுதலையும் முன்ன வச்சுட்டு முருகரை நம்ம வந்து கும்பிடும் போது ஒரு நாள் கண்டிப்பாக அவருக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ
நினைக்கிறோமோ அதை சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது தான். ஸோ 6 வெற்றிலையை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நுனியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில் ஒரு தீபம் ஏற்றி வச்சும் நீங்கள் வழிபடலாம். இல்லை 6 தீபம் நீங்கள் ஏற்றி வச்சு 6 முகத்தனுக்கு வழிபடணுன்னாலும் 6 தீபம் ஏற்றி வச்சு வழிபடலாம். நான் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் வச்சுருக்கேன். சுற்றி பூவெல்லாம் வச்சு நான் இப்படி தான் ஒரு வாரமும் வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுறேன். எனக்கு முருகரை இப்படி வழிபட்டால் பிடிக்கும். நீங்கள் விநாயகர் கும்பிடுறதா இருந்தால் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அவருக்கு எருக்கம் மாலை இருக்குல்லையா அது போட்டு நீங்கள் ஒரு கொழுக்கட்டையோ ஒரு கற்கண்டு வச்சு படைச்சா விநாயகருக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்கும். ஸோ சங்கடா சதுர்த்தியில் விநாயகருக்கு இப்படி நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம். நம்ம வந்து ஆன்மீகவாதியோ அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் என்றைக்குமே லக்ஷ்மியோட வாசம் நிரந்தரமாக இருக்கும்போது பண கஷ்டம், மன கஷ்டம், பொருள் கஷ்டம், படிப்பு, அறிவு எல்லாத்துலேயுமே நம்ம குழந்தைங்க சிறந்து விளங்கணும். நம்ம யார்கிட்டையும் போய் ஒரு காசு யார்கிட்டையும் கேட்குற நிலமை நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வழிபாடு எல்லாமே நம்ம செய்கிறது. நம்ம வீட்டில் அந்த குட் வைப்ஸ் இருக்கும்போது தேவையில்லாத அக்கம் பக்கத்துலேருந்து வர பிரச்சனைகள், சண்டைகள், நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டைகள் எதுவுமே வந்து ஒரு துஷ்ட சக்தி நம்ம வீட்டுள்ள நுழையும் போது தான் இது எல்லாத்தையும் அதை ஆக்கிரமிப்பு பண்ணும். அது யட்சினின்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து எதையோ தூண்டி விட்டு வெடிக்க பார்க்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அது நம்ம வீட்டுள்ள நுழையக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவிட்டி அதிகமாக வச்சுக்கும் போது அதெல்லாம் நம்ம வீட்டுள்ள நுழையாது. வேற யாராவது எதையாவது கெட்டதை ஏவி விட்டால் கூட அதுவுமே நம்ம வீட்டுள்ள வராது. அதுக்காக தான் நம்ம வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தெய்வீக சக்தியை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் யாருடைய திருஷ்டியும் யாருடைய கண் பார்வையும் நம்ம வீட்டில் விழாது. இந்த ஃபாலோஅப்ஸ் வீடியோலாம் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போடணுன்றதுக்காக போடல. எப்போவுமே என்னோடய வீடியோ எப்படி மங்களகரமாக நான் வச்சுக்கிறேன், நான் எப்படி ப்ரே பண்ணுறேன், நான் எப்படி சாமி கும்பிட்றேன், நான் ஏன் சாமி கும்பிட்றேன்றதை உங்ககிட்ட நிறைய வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனசு வந்து சங்கடம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். என்னோடய வீடு மங்களகரமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வரும்போதே பாரு அவங்க வீட்டில் எவ்வளோ அழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு குட் வைப்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்போவுமே செவ்வாய்க்கிழமையில் அப்படி கிருத்திகையில் மட்டும்தான் இந்த காவி பூசுவேன். காவி பூசுறது முருகருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால காவி பூசி கோலம் போடுறது செவ்வாய்க்கிழமையில் கிருத்திகையிலையும் மட்டும்தான். ஸோ அரளிப்பூ முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிவப்பு அரளினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பூவை தான் முருகருக்கு சாத்துவேன். அப்படி தான் எங்கள் வீட்டு வாரம் பாருங்கள் கோலம் போட்டு மங்களகரமாக வாசல் இப்படி தான் இருக்கும். நான் வந்து சனிக்கிழமை பெருமாளை வழிபடுறேன்னா நான் எப்படி வழிபடுவேன்னா அவருக்கு தேவையான பானகம் வைக்கிறது. இப்போ பெருமாளுக்கு துளசிலாம் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு பானகம் வச்சுட்டு அவருக்கு பிடிச்சது தயிர் சாதம் அதை வச்சு படைச்சி நான் சாமி கும்பிடுவேன். ரொம்ப சிம்பிளாக கும்பிடுவேன். முருகருக்கு வெற்றிலை தீபம் 6 போட்டு 6 விளக்கேற்றி எனக்கு டைம் இருந்தால் கும்பிடுவேன். இல்லை அப்படின்னா ஒரு விளக்கு மட்டும் வெத்தலையில் வச்சு கும்பிடுவேன். ஸோ இப்படிலாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குன்னா நீங்கள் எந்த கடவுளை எந்த ரூபத்தில் எப்படி வழிபட்டாலும் அவர் ஏற்றுப்பார். எங்கள் வீட்டில் நாங்கள் 5 இலை போட்டு தான் படைப்போம். நடு இலையில் எப்போவுமே பாயாசம் மட்டும்தான் வைப்போம். சுற்றி வடை வச்சு அதில் பார்த்திங்கன்னா பால் ஊற்ற மாட்டாங்க. இப்படி தான் படையல் போட்டு படைப்போம். இதே முருகருக்கு எனக்கு டைம் இருக்கும்போது கிருத்திகையில் நான் வழிபட்டேன். கிருத்திகையில் 5 விதமான சாதம் செஞ்சு அவருக்காக நான் படைப்பேன். அப்படி என்னால் முடியாத டைம் நான் நெய்வேத்தியமாக பாதாம், திராட்சை, டேட்ஸு, கற்கண்டு, பால் இதெல்லாம் வச்சு தான் படைப்பேன். இப்படி தான் என்னுடைய முருகருக்கு நான் செஞ்சு ஒரு வாரமும் ஒரு விதமான முருகரை வச்சு நான் தீபம் ஏற்றி வழிபடுவேன். ஸோ அவருக்கு சிவப்பு கலர் பூ போடணுன்றதுக்காக செம்பருத்தி பூ, அரளிப்பூ இதெல்லாம் தான் சாத்தி விடுவேன். எங்களுக்கு அங்காளம்மன் குலதெய்வன்றதுனால எங்கள் மாமியார் வந்து இப்படி தான் வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வத்துக்கு மாசி மாதம் படையல் வந்து இப்படி தான் போடுவோம். நடுஹாலில் சாதம், கருவாட்டு குழம்பு, கீரை, சுண்டல், கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு படைப்போம். அங்காளம்மனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நான்வெஜ் எல்லாமே செஞ்சு படைப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் கும்பம் போட்டிருக்கிறதுல கூட கருவாட்டு குழம்பு, உருண்டை, கீரை இதெல்லாம் வந்து நம்ம மயான கொல்லையில் பார்த்துருப்போம் இல்லையா. மயான கொல்லைக்கு சுண்டல்லாம் வந்து கொல்ல விடுவாங்க இல்லையா. ஸோ அது போல் சுண்டல், கொழுக்கட்டை, கீரை இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிட்டு அகலேற்றி வச்சு படைப்போம். அதே போல் நம்ம வீட்டில் இறந்து போன பூவாடை கறிக்கு சாமி கும்பிடுறது, நம்ம குலதெய்வத்தை ஆடி மாதம் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறது, நம்ம இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறது இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணனா நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நிம்மதியாக வாழலாம். எப்போவுமே எங்கள் வீடு இப்படி தான் மங்களகரமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம பார்த்து செஞ்சால் நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கும். குலதெய்வத்துக்கு ஃபோட்டோ இல்லைன்றனால குலதெய்வ சொம்பு வச்சு வேப்பிலை வச்சு பூ வச்சு நான் வழிபட்டுட்டு இருக்கேன். அந்த குலதெய்வ சொம்பில் பச்சை கற்பூரம், மஞ்சள், விபூதி, சந்தனம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக
மா இலை அப்படி இல்லைடா கண்டிப்பாக வேப்ப இலை வைக்கணும். ஒரு பூக்கொத்து வச்சு ஒரு விளக்கேற்றுனீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் ஏற்றலாம். உப்பு தீபம் நான் எப்போ போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி தாயாருக்கு உப்பு தீபம் போட்டு விளக்கேற்றுவேன். இதுவுமே ரொம்ப ரொம்ப சிறந்தது. சில நாட்களில் எனக்கு எப்படின்னா எனக்கு ப்ரே பண்ணணும் சாமி கும்பிடணும்னு தோணுதோ அப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே செஞ்சு சாமி கும்பிடுவேன். லக்ஷ்மிக்கு அபிஷேகம் பண்ணுவேன். அப்புறம் வந்து அன்னபூரணிக்கு அபிஷேகம் பண்ணி அன்னபூரணி தாயாரை கிச்சனில் வச்சு தான் நான் எப்போவுமே வழிபடுவேன். ஸோ ஒரு பூஜையிலையும் நான் இப்படி தான் அக்னி பகவானுக்கு கேஸ் மேடையில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரு விளக்கேற்றி பூ வச்சு அக்னி பகவானுக்கு வழிபடுவேன். ஒரு வாரமும் நம்மளுடைய பூஜை இப்படி தான் இருக்கும். நம்ம பூஜை ரூம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். மேக்ஸிமம் நான் எவ்வளோ விளக்கு ஏற்றுவேன்னு பார்த்தீங்கன்னா 9 விளக்கு தான் நான் ஏற்றுவேன். வெளியே 2 உள்ளே வந்து 7 மொத்தம் 9 விளக்கு நான் ஏற்றுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு வாட்டியும் அன்னபூரணிக்கு வந்து கிச்சன்லையும் அக்னி பகவானுக்கு அடுப்படி மேலேயும் ஒரு விளக்கு ஏற்றி வைப்பேன். ஸோ இப்படி 11 விளக்கு ஏற்றுவேன், இல்லை 9 விளக்கு ஏற்றுவேன். கற்பூரம் ஏற்றுற தட்டு இருக்கு இல்லையா, அதில் எப்போவுமே நிறைய விபூதி வச்சுட்டு தான் நம்ம ஏற்றணும். அந்த விபூதியை நம்ம படைச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே போகும்போதெல்லாம் இட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. அந்த விபூதி பார்த்திங்கன்னா அதோட வாசமே வேறு மாதிரி இருக்கும். நான் என் வீட்டில் தசங்கம் சாம்பிராணி இதெல்லாம் அதிகமாக போடுவேன். மாதத்தில் ஒரு நாள் கொட்டாங்குச்சி உடச்சி வச்சு சாம்பிராணி வீடு முழுக்க போட்டுருவேன். எங்கள் பூஜை ரூம் பார்த்திங்கன்னா கோவிலில் எப்படி இருக்குமோ அதே போல் மனம் வீசும். எங்கள் பூஜை ரூமில் ஒரு குட் வைப்ஸ் எப்போவுமே இருக்கும். மனசு கஷ்டமாக இருந்தால் 5 நிமிஷம் அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம ஆறுதலாக கடவுள்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வந்துடலாம். மற்றவங்க கிட்ட தேவையில்லாமல் பேசுறதை விட கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி தான் நான் நிலவாசலில் பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டு குலதெய்வம் நம்மளை எப்போவுமே கெட்ட சக்தியை உள்ளே வராமல் பாதுகாக்கும். நம்ம பண்ணுற நல்லது கெட்டது இதை பொறுத்து தான் நமக்கு நடக்கிற அனைத்து விஷயமே. ஸோ என்னோடய பூஜை ரூம் இப்படி தான் நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வார பூஜையும் இப்படி தான் பண்ணுவேன். பூஜை பண்ணாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். பூஜை பண்ணுற அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கே வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். கோயிலுக்கு போயிட்டு அங்கே புத்துக்கு பால் ஊற்றி விளக்கேற்றிட்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணுவேன். எப்போவுமே நாங்கள் வடை, பாயசம், சாம்பார், சாதம், கீரை, வாழைக்காய் இது கண்டிப்பாக செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு படைப்போம். பொங்கல் வந்து ஆடி மாதம் வச்சு படைச்சிருவோம். பொங்கல் யாருக்கெல்லாம் வைப்போம்னா பூவாடைக்காரிக்கு, இஷ்ட தெய்வத்துக்கு, அங்காளம்மனுக்கு, ஐயனார் அப்பாவுக்கு, அதுக்கப்புறம் வெளியே வந்து முனீஸ்வரன். அந்த முனீஸ்வரன்றது நம்ம வெளியே குழந்தைங்க போகிறாங்க வராங்க நம்ம வீட்டுக்கு வெளியே பாதுகாப்பாக இருக்கணுன்றது. இந்த பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாசல் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து முனீஸ்வரனை கும்பிடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து பின்வாசல் இல்லை, அதனால் வாசலுடைய வெளியே கொஞ்சமாக தள்ளி ஓரமாக முனீஸ்வரன் படைப்போம். இப்படி தான் என்னுடைய கேஸ் மேடை மங்களகரமாக வச்சுக்குவேன். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நான் சொல்கிறேன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் எப்படி என்னோடய லைஃப்பில் வீட்டில் பூஜை பண்ணுறேனோ அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.